All glory be to God. எனக்கு பிரியமானவர்களே, சில வாரங்களாக எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா நியூஸிலும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு நபர் பேசினதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். அந்த தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் என்னதான் ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனை குறித்து தப்பு தவறாக பேசக்கூடாது. பேசினது தப்பு, அவருக்கு தண்டனை கொடுக்கணும், 2 தட்டு தட்டணும். பேசினது தப்பு, கைது செய்தது நல்லது என்று எல்லா பத்திரிகையிலும் வந்தது. நான் அதிலிருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்ள நான் வாஞ்சித்தேன். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டேன், ஐயா, எல்லா தலைவர்களும் அப்படி பேசக்கூடாது, பேசினது தப்பு, முறைகேடாக பேசினார் என்று சொல்லுகிறார்களே, நாங்கள் எப்படி பேச வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எதை பேசணும், எப்படி பேசணும், எங்கே எதை நாங்கள் பேச வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு வேத வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த வேத வசனத்தை மையமாக கொண்டு நான் உங்களோடு கூட ஒரு தேவ செய்தி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், அதை தான் நான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை சபையார் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 12 verse 19. I want to read only a part of the words 19. 19வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். We speak before God in Christ. தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். I repeat it for you. தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பேசுகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் மனிதனுக்கு மட்டும்தான் தன் கருத்துக்களை வார்த்தையினாலே வடிவமைத்து பேசக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ பேசும் திறமை கிடையாது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திறமை பேசுகிற திறமை. பேசுகிற அந்த திறமையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஏதோ வெந்ததை சாப்பிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, திருமறை எதை கூறுகிறதோ அதையே பேச வேண்டும். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. நம்முடைய நாவை, நம்முடைய உதடுகளை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் அளந்து கட்டுப்பாடோடு பேசுவோம் என்றால், பிரியமானவர்களே, அநேக பாவங்களில் சிக்காமல் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையிலே வரக்கூடிய 80% தவறுகள் இந்த நாவில் இருந்து புறப்படும் வார்த்தைகளினாலே வருகின்றன. ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க நான் போயிருந்தேன். அந்த வீட்டினுடைய வரவேற்பு அறையிலே ஒரு அழகான ஒரு படம் ஒன்று இருந்தது. அந்த படம் ஒரு மனிதன் தூண்டிலே மீனை பிடிக்கிறான். அவனுடைய தூண்டிலே மீன் சிக்கிக் கொண்டு துடிக்கிறது. அதற்கு கீழே ஒரு வாசகம், அந்தோ வாயை திறந்து சிக்கிக் கொண்டது. இந்த வாயை நாம் திறக்கும் போது கட்டுப்பாடோடு பேச வேண்டும், அளந்து பேச வேண்டும். ஆகவேதான் எல்லா போதகர்களும் சொல்வார்கள், டாக் லெஸ் மோர் ப்ரே.
இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதுகிறார், தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் சரியாக பேச, அளந்து பேச, கட்டுப்பாடோடு பேச ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. நாம் திருமறையை தெளிவாக நிதானமாக தியானித்துக் கொண்டிருக்கும் போது திருமறையிலே பல இடங்களிலே பேசுங்கள் 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 என்ற வார்த்தை வருவதை பார்த்தேன். எவைகளை பேச வேண்டும்? First thought for you, முதலாவது குறிப்பு 105ஆம் சங்கீதம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதி. சபையார் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 105 2வது வசனம், லாஸ்ட் பார்ட். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். எவைகளை பேச வேண்டும்? தேவன் நம் வாழ்வில் செய்த அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும். திருமறையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு 272 பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் ஏசாயா தீர்க்கன் சொல்லுவார், 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் அதிசயமானவர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள், பூமியில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கு செய்யப்படாத அதிசயங்களை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கின்றார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். தேவன் செய்யும் ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னதமானவைகள், அதை பேசுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், தேவாதி தேவன் எண்ணி முடியாத, கொடிட்டுக் கொள்ளுங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அவைகளை பேசுங்கள், கண்டதெல்லாம் பேசாதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாதி தேவன் செய்த அற்புதங்கள் கணக்கிட முடியாதவைகள். நீங்கள் 78ஆம் சங்கீதம் 13, 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே அவர் செய்த அதிசயங்கள் பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு ஒன்று இருக்கிறது. அது என்ன தவறு? சங்கீதம் 78:11, சங்கீதம் 106:13, தேவன் தந்த நன்மைகளை அனுபவித்து நன்றியே சொல்வது கிடையாது. மற்றவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்றதே கிடையாது, அமைதியாக இருக்கிறார்கள். தேவன் எவ்வளவு அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை செய்தார், அதை அனுபவிக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் சொல்றது இல்லை, தேங்க்ஸ் சொல்றது இல்லை. ஒரு சிலர் தேவன் செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை மறந்து விடுகிறார்கள். இது ரெண்டும் கொடிய பாவம். Children of God, listen. கர்த்தர் உங்க சரீரத்திலே, உங்க ஆத்தும ரீதியிலே, உங்க பொருளாதாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை, எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலிருந்து, பிரசன்னத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளை பெற்றோர் 2 கரங்களை உயர்த்துங்க. கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணுங்க. நான் குடும்பமாக கூடி வரும்போது, நண்பர்களோடு கூடி வரும்போது, சபையிலே கூடி வரும்போது, எங்கு நான் மற்றவர்களோடு பேசுகிறேனோ அப்பொழுது தேவன் என் வாழ்வில் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மைகளையே பேசுவேன். பிரியமானவர்களே, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14வது வசனம், குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள்.
அவர்களை சொஸ்தமாக்கினார். வசனம் 15, தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரித்தார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். தேவனால் செய்யப்பட்ட அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை கண்டோம் என்று பயத்தோடு வாயினாலே அறிக்கை செய்தார்கள். அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லேகியோன் என்கிற ஒரு மனிதன் குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். அவன் சுகம் பெற்றான். அவன் இப்பொழுது இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே, நீங்க எங்கெல்லாம் சென்றாலும் உம்மோடு கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு அதை கேட்டு பாராட்டவில்லை. லூக்கா 8:39 இயேசு என்ன சொல்றார் பாருங்க. நீ சுகம் பெற்றது நல்லது, என் கூட இருக்குன்னு சொன்னது நல்லது, ஆனால் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவி. கவனித்தீர்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார். அங்கே மாபெரும் மகிழ்ச்சி, அங்கே மிகப்பெரிய ஆச்சரியம். 17வது வசனத்தை கவனியுங்கள். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலமாக சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து என்னை வெளியே கொண்டு வந்தார் என்று கோடிட்டுக் கொள்ளுங்கள், விவரித்தான். அதே அப்போஸ்தலர் 15:12 வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் மூலமாக தேவாதி தேவன் தங்களுக்கு மூலமாக செய்த அற்புதங்களை, அதிசயங்களை குறித்து விவரித்தார்கள். லிசன் கிறிஸ்டியன், கர்த்தருடைய ஊழியர்கள், விசுவாசிகள், எந்த மனுஷனானாலும் வீட்டிலே கூடினாலும் சரி, ஆலயத்திலே கூடி வந்தாலும் சரி, எந்த இடத்தில் ஒன்றாக கூடி வந்தாலும் சரி, தேவன் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மைகளை நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். துக்கமான காரியம், அநேக விசுவாசிகள் அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை பகிர்ந்து கொள்வது இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு விசேஷமான தாளந்து இருக்கிறது. காலையில் இருந்து தூங்க போற வரைக்கும் அவங்க அற்புதங்கள், அதிசயங்கள், தேவன் செய்த நன்மைகளை பேச மாட்டாங்க. பில்லி சுனி இருக்கு, செய்வின் இருக்கு, மாந்திரிகம் இருக்கு, பிசாசை பத்தியே பேசுவாங்க. பிரியமானவர்களே, தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை பேசினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? ஒன்று, நான் அற்புதங்களை, அதிசயங்களை பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, அதை கேட்பவர்களுக்கு விசுவாசத்தை தட்டி அனமூட்டி எழுப்புகிறேன். 3, அவர்களுக்கு பக்தி விருத்தியை அனல் மூட்டி எழுப்பி விடுவது மட்டுமல்ல, சொல்லுகிற, விவரிக்கிற, அதை நான் பேசுகிற எனக்கு தெய்வீக சந்தோஷம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதலாவது பேச வேண்டியது தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள். இரண்டாவது குறிப்பு, செகண்ட் ஃபார் யூ, ஸ்பீக் த ட்ரூத் ஆல்சோ. உண்மையை பேசுங்கள். எதை நாம பேசணும்? உண்மையே பேசணும். சகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் பிறனோடு உண்மையே பேசுங்கள். நம்முடைய உறவினர்கள், நண்பர்களை, அயலகத்தாரை, நெருங்கியவர்களை நாம் சந்திக்கும் போது
உண்மைதான் பேசணும். உண்மைக்கு எதிரான பொய்யான காரியங்களை பேசக்கூடாது. விட்டு போட்டு பில்டப் பண்ணி பேசக்கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு அழகான ஒரு கட்டளை கொடுக்கிறார். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாது என்றும் சொல்லுங்க. விட்டு போட்டு பில்டப் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சு பேசாதீர்கள். இதற்கு மிஞ்சினது உண்மையானால் தீமையினால் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, யார் யார் பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண விரும்புகிறீர்கள்? எல்லாரும் கையை உயர்த்துறீங்க, ரொம்ப நல்லது. நீங்க பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் சங்கீதம் 15:2 வசனம் தாவீது அங்க அழகா சொல்றார். மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சத்தியத்தை பேசுகிறவர்கள், உண்மையை பேசாதவர்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதை தான் நாம் பார்க்கிறோம். அனனியா சப்பிராளுடைய சரிதை பார்க்கிறோம். பேதுரு நேரடியாக கேட்கிறார், அனனியா சப்பிரா செய்த தவறு வேற யாருக்கும் தெரியாது, நம்மை நடத்துகிற நடத்துப்பிற்கார பேதுரு கூட தெரியாது. அப்படி அங்க ஆலயத்துக்கு வந்துட்டாப்ல. இவங்க பேதுருவின் இடத்துல போய் பேசினார்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, ஏன்பா பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் பேச உங்களை தூண்டியது யார்? மனிதனுடைய இருதயத்தில் பொய்யினால் நிரப்போது சாத்தான். சாத்தான் தான் பொய்யினும் பொய்க்கு பிதா. அவன் பொய்யை நிரப்புவான். ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் உண்மையை நிரப்புவார். காரணம் அவர் சத்தியபரர். உடனே பொய் பேச கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? அனனியாவும் சப்பிராலும் விழுந்து ஜீவனை விட்டார்கள். அந்த காலத்துல நிறைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் பேசுகிற வாய்க்கு சாப்பாடு கிடைக்காதான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம், பொய் பேசினால் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம், பக்தனாகிய தாவீது கூறுவார், கர்த்தர் அவன் அவன் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். நீங்க உண்மையை பேசினா பெனிஃபிட், ப்ராஃபிட், பலன், ரிவார்டு, அவார்டு எல்லாம் கிடைக்கும். அது என்ன உண்மை பேசினா கிடைக்கும்? ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லுவார், உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். விவரிக்க முடியாத பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணுமானா உண்மையை பேசு. வீட்டுக்குள் பேசினாலும் சரி, மற்றவர்களோடு பேசினாலும் சரி, உண்மையை பேசு. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது குறிப்பு, third thought for you, speak the word of faith, speak to the mountain. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமம், நம்பர்ஸ் 20 8வது வசனம். ஒரு முறை தேவாதி தேவன் ஆரோனை கூப்பிடுறார், மோசே கூப்பிடுறார், என்னப்பா தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையா? ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கிறார். சபையார் கண்களுக்கு முன்பதாக அந்த கண்மலை பார்த்து நீ பேசுங்க. நீ கண்மலை பார்த்து பேசினா உன் பிரச்சனை நீங்கும்.
நான் வறண்டு காணப்படுகிறதா? குளிர்ச்சியான தண்ணீர் வரும், தண்ணீர் குடிச்சோன்னா ஜீவன் வரும், பலன் வரும். ஆனா இதை கேட்ட மோசே இங்க தப்பு செய்துட்டான். கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கோலினாலே கண்மலையை அடித்தான். மோசே விசுவாசமான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். தேவன் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். ஆனா மோசே செய்யல. தேவன் முதல் முறை சொன்னார் மோசே இடத்தை, கண்மலை அடி. ஆனா இப்போ நம்மை விசுவாச பாதையிலே உன்னதமான நிலைமைக்கு இப்போது அழைத்து செல்லுகிறார். அடித்தது உண்மை, ஆனா இப்போ உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வர. பேசுப்பா. நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசினால் உங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சந்தேகப்படாம பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. நிச்சயமா உங்க நாவின் கீழே இருக்கக்கூடிய அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வசனம். உதிர போக்கினால் 12 வருடம் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். எல்லா பணத்தையும் செலவு செய்து விட்டால், பல டாக்டர்களால் வருத்தப்பட்டால், சட்டாயிலும் சுகம் பெறவில்லை. வசனம் 27. நான் இயேசுவின் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கொடிட்டுக் கொள்ளுங்கள். எண்ணினால் என்று அல்ல, சொல்லி. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த பெண்மணி யாரிடத்தில் சொன்னால்? அருகில் இருந்தவர்களிடத்தில் சொன்னாலா? நோ 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 நோ. சரி, இயேசுவினிடத்தில் போய் சொன்னாலா? நோ 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 நோ. சொல்லி, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். She spoke to herself. அதுதான் விசுவாச வார்த்தை. தொட்டால் சுகமாகுவேன், சொஸ்தமாகுவேன். நீங்கள் வாயை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நடக்கும். நான் நிறைய வேதத்திலிருந்து உதாரணத்துக்கு கொடுப்பேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பாருங்க. யோசுவா இந்த இடத்துல தேவனை நோக்கி பேசுகிறான். பின்பு சூரியனே, சந்திரனே, தரித்து நில். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது மற்ற எதிரிகளுக்கு தோற்கடிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதைதான் யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். கவனித்தீர்களா? நீதிமொழிகள் 18:21 வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவில் இருக்கிறது. மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். இயேசு சொன்னார், மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லுங்கள், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அந்த பகுதியை நான் படிக்கும் போது 3 முறை சொல்லி 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 என்ற வார்த்தை வருகிறது. இன்று நம்முடைய உள்ளத்திலே ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. அதை தூக்கி போடுங்க. தோல்வியின் வார்த்தைகள் இருக்கிறது. தோல்வியின் வார்த்தைகளை பேசாதீங்க. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. சந்தேகப்படாமல் பேசுங்க. பிரியமானவர்களே,
நான்காவது, fourth thought for you, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். Speak the good words. எபேசியர் 4 அதிகாரம் 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாக பேசுங்கள். What must you talk? You to talk. நீங்கள் எதை பேச வேண்டும்? நல்ல வார்த்தைகளை பேசணும். கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள, கேட்கிறவர்களுக்கு நன்மையை கொண்டு வருகிற, கேட்கிறவர்களுக்கு உதவியை கொண்டு வருகிற வார்த்தையை பேசுங்கள். நேரம் கிடையாது, நான் முடிக்கிறேன். You should speak the word of counsel. நீங்கள் ஆலோசனை வார்த்தைகளை பேசுங்கள். நம்பர் 2, you should speak the word of comfort. நீங்கள் ஆறுதலின் வார்த்தைகளை பேசுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பேசுவது நல்ல வார்த்தை தானா? நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா? நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு அது ஆறுதலாக இருக்கிறதா? கெட்ட வார்த்தைகளை எங்கும் பேசாதீங்க, வீட்டில் கூட பேசாதீங்க. உங்க நாவு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாவு. அப்படி இருக்கும்போது எப்படி கெட்ட வார்த்தை வரலாம்? கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் விசுவாசியாக இருக்க முடியாது. உங்க மனைவியோட என்ன வார்த்தை பேசுற? உன் பிள்ளையோட என்ன வார்த்தை பேசுற? சிந்தித்து பார். யாக்கோபு 3:11, ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமோ? பிரியமானவர்களே, எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. நான் நல்ல வார்த்தை பேசுவேன். Lastly, I say and conclude. 1 கொரிந்தியர் 14:5 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். Speak in tongues. பிரியமானவர்களே, நான் தினந்தோறும் காலையில 4 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் நான் அந்நிய பாஷையை பேசுவேன் ஜெபிக்கும் போது. 1 கொரிந்தியர் 14:4 படி எனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறேன். செல்ஃப் எடிஃபிகேஷன் இஸ் a twofold. பக்தி விருத்தி என்பது 2 அம்சம். நம்பர் 1, first one is hating sin, பாவத்தை வெறுப்பது. The other is loving Jesus. Loving Jesus. பிரியமானவர்களே, நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? லண்டனுடைய பக்கிங்ஹாம் அரண்மனையில, அந்த அரண்மனைக்குள்ள ராணி இருந்தால் இங்கிலாந்து தேசத்தினுடைய கொடி பறக்குமா? ராணி அம்மையார் அரண்மனை விட்டு வெளியே வந்து விட்டால் இங்கிலாந்து தேசத்து கொடி பறக்காது. அப்படியானால் அந்நிய பாஷையிலே நீங்க பேசும்போது உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்று பொருள். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையினுடைய வரத்தை தாரும். நான் ஜெபிக்கும் போது செல்ஃப் எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி உண்டாக, பாவத்தை வெறுக்க, உம்மை நேசிக்க அந்நிய பாஷையை தாரும். ஊற்றும் 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 ஊற்றும்.